இனிய காலை வணக்கம். இன்று நாம் அறிந்து கொள்ளவிருப்பது வாக்கிய அமைப்பு. எழுவாய். வாக்கியம் ஒன்றின் கருத்து எழுகின்ற இடம் எழுவாயாகும். யார் அல்லது எது பற்றி பேசப்படுகிறதோ அது எழுவாயாகும். யார் அல்லது எது அல்லது எவை என்ற கேள்விக்கு விடையாக அமைவது எழுவாய். உதாரணம்: ஆயிஷா ஓவியம் வரைந்தாள். மாடுகள் புல் மேய்ந்தன. யார் வரைந்தார்? ஆயிஷா. எவை மேய்ந்தன? மாடுகள். ஆகவே எழுவாய் ஆயிஷா. ஆகவே எழுவாய் மாடுகள். செயற்பாட்டு பொருள். எதை பற்றி பேசப்படுகிறதோ அது செயற்பாட்டு பொருளாகும். எதை அல்லது யாரை அல்லது எவற்றை அல்லது என்னத்தை என்ற வினாவிற்கு விடையாக அமைவது செயற்பாட்டு பொருளாகும். உதாரணம்: பூனை பால் குடித்தது. விறகு வெட்டி மரங்களை வெட்டினான். எதை குடித்தது? பால். எவற்றை வெட்டினான்? மரங்கள். ஆகவே செயற்பாட்டு பொருள் பால். ஆகவே செயற்பாட்டு பொருள் மரங்கள். பயனிலை. வாக்கியம் ஒன்றின் கருத்தை நிறைவு செய்யும் இடம் பயனிலை ஆகும். பயனிலையானது வினை வடிவில் வரும். வாக்கியத்தின் இறுதியாக வரும். உதாரணம்: நான் இட்லி சாப்பிட்டேன். சீலன் கடலில் நீந்தினான். ஆகவே பயனிலை சாப்பிட்டேன். ஆகவே பயனிலை நீந்தினான். மீண்டும் இன்னொரு பாடத்தில் சந்திப்போம். மேலும் கற்றுக்கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப்